இப்போ ஒருத்தர் இறந்துறாருன்னு வைங்களேன், இப்போ இங்கிலீஷ்ல எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, ஒண்ணு டயடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா டெத்துன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பாஸ்ட் சாதாரண சொல்லுவோம் இல்லையா? இது எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தம் என்ன, இறந்துட்டார் அப்படின்னு தான் அர்த்தம். ஆனா, இது இது நம்ம இந்த வார்த்தைய வச்சு அவர் எப்படி இறந்தாருன்னு யாருமே கண்டுபிடிக்க முடியாது இங்கிலீஷ்ல. ஆனா, தமிழ்ல வந்துட்டு நம்ம தமிழ் மொழிய சரியா பேசணும் அப்படின்னா, சரியா எழுதணும் அப்படின்னா, அந்த எழுத்த வச்சு அவர் எப்படி இறந்தாருன்னு கண்டுபிடிக்க முடியும். உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இறந்துறாரு. இப்போ ஒரு ஊர்ல இறந்துறாரு அப்படின்னா, அதை அந்த நண்பர்களுக்கோ, சொந்த பந்தத்துக்கு எல்லாத்துக்கும் சொல்லணும்ல. எப்படி சொல்றது அப்படின்னா, ஒரு ஃப்ளெக்ஸ் ஆஃபீஸ் போயிட்டு, இல்ல பத்திரிக்கை ஆஃபீஸுக்கோ போயிட்டு, ஒரு போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க. அவர் இறந்தவர் ஃபோட்டோ போட்டு, பேர போட்டு, இப்படி இறந்துட்டாருன்னு போடுவாங்க இல்லையா? ஒண்ணு போஸ்டர் அடிச்சு ஒட்டுவாங்க, இல்லைன்னா பேனர் அடிச்சு வைப்பாங்க. இதுவும் நார்மலா எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துக்கான வழிமுறை தான் அது. ஆனா, அதுக்கு தலைப்புன்னு ஒண்ணு போடணும்ல. இப்போ கல்யாணம் அப்படின்னா திருமண வாழ்த்து, திருமண விழான்னு போடுவோம். காது குத்துனா காது குத்து தலைப்பு போடுவோம்ல. அது மாரி இறந்துட்டாரு அப்படிங்கிறது பொதுவா காமனா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. கண்ணி நெஞ்சலின்னு போடுவாங்க. இல்லைன்னா இப்போ ஒருத்தர் இறந்து 1 வருஷம் 2 வருஷம் ஆச்சுன்னா, 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி, 2ஆம் ஆண்டு நினைவு இப்படி போடுவாங்க. இதுவும் காமனா இருக்கிறது. ஆனா, இத தாண்டி இன்னும் பல விஷயங்கள் இருக்கு இதுக்குள்ள. இப்போ ஒருத்தர் வயசாகி இறந்துட்டாரு அப்படின்னா, அதுக்கு தலைப்பு வந்து காலமானார் அப்படின்னு போடணும். அந்த போஸ்ட்லயோ, இல்ல அந்த ஃப்ளெக்ஸ்ல தலைப்பு போடுவாங்க இல்லையா? அதுக்கு வந்துட்டு ஒருத்தர் வயசாகி இறந்தாரு அப்படின்னா, அதுக்கு காலமானார் அப்படின்னு தலைப்பு போடணும். அதேபோல ஒரு சிலர் வந்துட்டு மாரடைப்பாகி இறந்துருவாங்கல்ல. மாரடைப்பு வந்து இறந்துட்டாரு அப்படின்னா, ஹார்ட் அட்டாக். அப்படி இறந்தாரு அப்படின்னா, மரணம் அடைந்தார் அப்படின்னு தலைப்பு போடணும். இல்ல ஒரு ஆக்சிடென்ட், விபத்து ஏதாவது நடந்து இறந்தாரு அப்படின்னா, அகால மரணம்னு போடலாம். இல்ல ஒரு ஒரு சிலர் வந்து சூசைட் பண்ணி செத்துக்குருவாங்கல்ல. தற்கொலை பண்ண இறப்பாங்க இல்லையா? அப்படி இறந்துட்டாரு அப்படின்னா, உயிர் நீத்தார் அப்படின்னு போடணும். இல்ல ஒரு சிலர் வந்து அடிச்சு கொன்றுவாங்க. கொலை பண்ணிருவாங்க இல்லையா? அப்படி இறந்துட்டாரு அப்படின்னா, அதுக்கு வந்து கொலை உண்டார் அப்படின்னு போடணும். ஒரு சிலர் வந்து தூக்கத்திலே உயிர் போயிரும். அது மாரி போகும் பட்சத்தில துயில் எய்தினார் அப்படின்னு போடணும். இத தாண்டி பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் இல்லையா? நிலம், நீர், காற்று, ஆகாயம்னு சொல்லுவோம் இல்லையா? இது மூலியமா ஒரு சிலர் இறந்துருவாங்க. அது எப்படி இறப்பாங்கன்னா, ஒரு தீ விபத்தா நடக்கலாம். இல்ல ஒரு பூகம்பம் மாரி இருக்கலாம். அந்த ஆத்துல தண்ணி அடிச்சு போறதா இருக்கட்டும், விமான விபத்தா இருக்கட்டும். இது மாரி இறந்தார் அப்படின்னா, அவங்களுக்கு இயற்கை எய்தினார்ன்னு போடணும். சாதாரணமா ஒரு போஸ்ட் அடிக்க வர்றவங்களோ, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்ல தலைப்பு. ஆனா பிரிண்டிங் பிரஸ் வச்சு நடத்துறாங்க இல்லையா? அவங்களுக்கு கண்டிப்பா தெரியணும்ல. எனக்கு ஒரு பிரிண்டிங் துறையில கிட்டத்தட்ட ஒரு 17, 18 வருஷம் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட அனுபவத்தில சொல்றேன். தமிழ்நாட்டில இருக்க ஒரு 80% பேருக்கு எப்படி இறந்தாரு அப்படின்ற தலைப்பு இன்ன வரைக்கும் போட தெரியாது.